जय साई राम। जय गुरुदेव दत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। समर्थ सद्गुरु ஷீரடி சாய்பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் 19 பிரம்ம ஞான விளக்கம். பிரம்ம ஞானம் எவ்வளவு மலிந்ததானாலும் பக்தியுடனும் அன்புடனும் கொடுத்தால் பாபா ஏற்றுக்கொள்வார். ஆனால் அகங்காரத்துடன் அளித்தால் தொடவே மாட்டார். அவரே கடவுள் ஆதலால் வேண்டாத முறைகளை எல்லாம் கவனிக்காமல் சந்தோஷத்துடன் அன்புடன் தருவதை ஏற்றுக்கொள்வார். நிஜமாகவே எவருமே பாபாவை போல் தாராள மனப்பான்மையுடன் நடக்க முடியாது. சிந்தாமணி, காமதேனு, கற்பகத்தரு இவைகளெல்லாம் விரும்பியவற்றை மட்டுமே கொடுக்கும் தன்மையுள்ளது. ஆனால் இவைகளில் எல்லாவற்றிலும் மேலான பாபா அடைய முடியாததையும் கற்பனையாலும் நினைக்க முடியாத நன்மைகளையும் வாரி வழங்கும் வள்ளலாவார். ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரர் பாபாவிடம் வந்திருந்தார். ஐஸ்வர்யமும் வீடுகளும் நெல் வயல்களும் ஏராளமான வேலையாட்களும் கொண்டவர். அவருக்கு எல்லாம் நிறைந்திருக்கும் தனக்கு பிரம்ம ஞானத்தை அடைவதற்கு பாபாவிடம் சென்று வணங்கினார். பிறகு பாபாவிடம், நீங்கள் பிரம்மத்தை இங்கே வந்து வணங்குகின்றவர்களுக்கு உடனே காண்பிப்பதாக கேட்டறிந்தேன். ஆகவே வெகு தூரத்திலிருந்து தங்களிடம் வந்துள்ளேன். நீங்கள் பிரம்மத்தை உடனே காண்பிக்க வேண்டும் என்று வேண்டினார். பாபா சிரித்துக்கொண்டே, நான் உடனே பிரம்மத்தை காண்பிக்கின்றேன். என்னுடைய செய்கைகள் எல்லாம் உடனே நடப்பவை, தள்ளி போடுபவை அல்ல. மேலும் எல்லோரும் பணம், புகழ், அதிகாரம், அந்தஸ்து, நோய் தீர்த்தல் முதலியவற்றைத்தான் வேண்டி கேட்கின்றார்கள். ஆனால் உன்னை போல் பிரம்மத்தை, அழிவில்லாததை கேட்பவர்கள் மிக அபூர்வம். என்னுடைய அதிர்ஷ்டமே இம்மாதிரியானவர்களை நான் காண்பதும் பேசுவதும் உடனே காண்பிக்கிறேன் என்று சொன்னார். இவ்வாறு சொல்லிவிட்டு அந்த பணக்காரனை உட்கார வைத்து அவரிடம் பேசிக்கொண்டே பாபா சிறிய பையனை கூப்பிட்டு நந்துலால் மார்வாடியிடம் 5 ரூபாய் கடன் வாங்கி வரச் சொன்னார். பையனும் திரும்பி வந்து மார்வாடி கடையில் இல்லை என்று சொன்னான். மறுபடியும் பாலாவிடம் சென்று கடன் வாங்கி வரச் சொன்னார். இந்த தடவையும் பையன் வெறுங்கையுடன் திரும்பி வந்தான். இம்மாதிரி இன்னும் 2 முறை இவ்வாறே அனுப்பி வரச் செய்தார். பாபாவிற்கு பணம் தேவையில்லாதது. அவருக்கு கண்டிப்பாக தெரியும் நந்துவும் பாலாவும் ஊரில் இல்லை என்று. இவையெல்லாம் பிரம்மத்தை கேட்டவரை சோதனை செய்வதற்குத்தான். அப்பணக்காரன் ஒரு கத்தை பணம் கையில் வைத்திருந்தார். நிஜமாகவே பிரம்மத்தை காண விளைந்திருந்தால் இம்மாதிரி பாபா கடனுக்கு அலைவதை பார்த்து பொறுத்திருக்க மாட்டார். அவருக்கு தெரியும் பாபா கடனாக வாங்கினால் மறுபடியும் கொடுத்து விடுவாரா என்று. இருந்தாலும் அந்த மாதிரி பணத்தை பாபாவிற்கு கொடுக்க மனம் வரவில்லை. இம்மாதிரியான மனிதன் பாபாவிடம் பிரம்மத்தை காண்பிக்க கேட்கின்றான். வேறு யாராக இருந்தாலும் உடனே 5 ரூபாயை பாபாவிற்கு கொடுத்திருப்பார்கள். ஆனால் பணத்தாசை பிடித்த பணக்காரன் அப்படி செய்யவில்லை. இவ்வளவு பண ஆசை பிடித்தவனுக்கு பிரம்மம் எப்படி கிடைக்கும்? பணம் கொடுக்கவும் மனதில்லை, பொறுமையாகவும் காத்திருக்க முடியவில்லை. ஏனென்றால் ஊருக்கு திரும்பி செல்வதற்கும் சேர்த்து டாங்கா வண்டி பேசி வந்திருக்கிறார். நேரமானால் அதிக பணம் வண்டிக்காரன் கேட்பான் அல்லவா? ஆகவே மறுபடியும் பாபாவை நச்சரித்தார். பாபா உடனே பணக்காரனை பார்த்து, உனக்கு புரியவில்லையா? நான் இவ்வளவு நேரம் செய்ததெல்லாம் உனக்கு பிரம்மத்தை காண்பிக்கவே. பிரம்மத்தை காண ஒருவன் 5 விஷயங்களை விட்டுவிட வேண்டும்.
1 பிராணம், 2 ஐம்புலன்கள், 3 புத்தி, 4 பேதம், 5 கர்வம். இம்மாதிரியான பாதை கத்தியின் கூர்மேல் நடப்பதை ஒத்ததாகும். எல்லோருக்கும் பிரம்மம் கிடைக்காது. சில முறைகள் பண்பாடுகள் அவசியம் தேவை. 1 முமுக்ஷா, அதாவது சம்சாரத்தில் இருந்து விடுபடுதல், எதையும் பொருட்படுத்தாமல் கடவுளையே நினைத்திருப்பது. 2 விரக்தி, உலக விஷயங்களில் வெறுப்பு தோன்றுதல். 3 அந்தர்முக்தா, உலகத்தை பார்த்து அதில் சிக்காமல் தன்னைத்தானே உணருதல். 4 சுதாசிங், மற்றவர்களுக்கு துன்பம் நினைக்காமல் நல்லதையே நினைப்பது. 5 சரிவர நடத்தல், உண்மையாக நடத்தல். 6 நல்லதையே செய்து நன்மையையே புரிதல். 7 ஐம்புலன்களையும் அடக்குதல். 8 மனதை ஒரே நிலையாக நிறுத்தி வைத்தல். 9 குருவிடம் சரணமடைதல். கடைசியாக 10 கடவுளின் அனுக்கிரகம் அடைதல். இவை எல்லாவற்றிலும் கடந்து வந்தால் பிரம்மத்தை சுலபமாக அடையலாம், காணலாம், அனுபவிக்கலாம். சரி, இப்பொழுது உன் ஜோப்பில் 250 ரூபாய்கள் உள்ளன, வெளியே எடு என்றார். உடனே பணக்காரன் ஜோப்பில் இருந்து பணக்கட்டை பிரித்தெடுத்து பார்த்தார். சரியாக பாபா சொன்ன ரூபாய் 250 இருந்தன. பாபாவிற்கு தன் கையில் உள்ள பணத்தின் எண்ணிக்கை எப்படி தெரியும் என்று எண்ணினார். அவருடைய ஞான திருஷ்டியை அறிந்து அவர் காலில் வீழ்ந்து மன்னிப்பு கோரினார். உன் பணத்தை கட்டி ஜோபில் வைத்துக்கொள். இம்மாதிரி பண ஆசையை விட்டாலே தவிர பிரம்மம் கிடைக்காது. உலக பொருட்களின் மீது ஆசை உள்ளவனுக்கு பிரம்மம் எப்படி கிட்டும்? யார் பற்றற்று இருப்பானோ அவனுக்கு பிரம்மம் எளிதில் கிடைக்கும். பேராசை பிடித்தவனுக்கு பிரம்மம் கிடைக்காது. நிறைய படிப்பவனுக்கும் அவன் ஆசையை விட்டாலே தவிர பிரம்மம் தோன்றாது. குருவின் போதனைகள் அகங்காரத்தை ஒழிக்காதவனுக்கு நன்மைகள் தராது. மனதை அடக்க வேண்டும். என்னுடைய பொக்கிஷம் நிறைந்திருக்கிறது, என்னால் எதையும் கொடுக்க முடியும். ஆனால் அதை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவனா என்று பார்க்க வேண்டும். என் வார்த்தைகளை கவனித்தால் உனக்கு நன்மை உண்டாகும். இந்த மசூதியில் உட்கார்ந்து பொய் சொல்ல மாட்டேன் என்றார் பாபா. ஒரு விருந்தாளி வீட்டிற்கு வந்தால் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷப்படுவதைப் போல் மசூதியில் கூடியிருந்த எல்லோரும் பாபாவின் உபதேசத்தை ரசித்தார்கள். பாபாவிடம் விடை பெற்று திருப்தியான மனதுடன் பணக்காரன் ஊருக்கு கிளம்பினார். பாபா பக்தர்களுக்கு நன்மை செய்யவே சீரடியில் வாழ்ந்தார். உற்றார் உறவினர் வீடு ஒன்றும் இல்லாமல் பிச்சை எடுத்தே உண்டு வந்தார். எப்பொழுதும் வேப்பமரத்தடியில் தங்கியிருந்தார். மக்களுக்கு நல்ல வழிகளை போதித்து வந்தார். இம்மாதிரியான மாணிக்கத்தை போன்ற பாபா சீரடியில் தங்கி வசிக்க அந்த கிராமத்தார்கள் ரொம்பவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். காகா சாஹிப் தீட்சிதரின் நண்பரின் மகன் பாந்த்ராவில் 2 மாதங்களாக தூக்கத்தில் நடக்கும் வியாதியால் கஷ்டப்பட்டான். அந்த நண்பர் தன் மகனை அழைத்து கொண்டு சீரடிக்கு பாபாவின் தரிசனத்திற்கு சென்றார். சீரடியில் அந்த பையன் நன்றாக தூங்கினான். அந்த வியாதியும் அறவே நீங்கிவிட்டது. குருக்கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய்.